ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. செய்தி என்ன தெரியுமா? ஏன் நாம் பலனை இழந்து போகிறோம்? ஏன் ஆவிக்குரிய சபை பலம் இழக்கிறது? பலனை இழக்க காரணம் என்ன? பெந்தேகோஸ்தே டினாமினேஷன் ஏன் இன்னைக்கு பலனை இழந்து நிற்கிறது? ஸ்தோத்திரம். இது டிஸ்ட்ரிக்ட் கன்வென்ஷன், ஜெனரல் கன்வென்ஷன். இதுக்கு பிறகு உங்க ஸ்தாபனத்தில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து திரளான சபைகளை ஸ்தாபிக்க, நிறைய மிஷனரிகளை அனுப்ப, நிறைய மிஷனரிகளை தாங்க, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்கு இந்த ஸ்தாபனத்தை கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஏன் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் பலனை இழக்கிறார்கள்? பலனை இழக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு ஆவிக்குரிய சபை பலனை இழந்து நிற்கிறது? 100% பலனை பெற வேண்டிய சபை இன்னைக்கு ஏன் பலன் குறைந்து நிற்கிறது? இதை குறித்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. 3 காரியத்தை வேகமா சொல்றேன். 3 காரியங்கள். 1, ஏன் நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் இல்லை, அல்லது நம்முடைய பலனை நம்ம இழக்க காரணம் என்ன? ஆவிக்குரிய சபைகள் ஏன் பலனை இழந்து நிற்கிறது? 100% பலனை ஏன் பார்க்க முடியல அப்படின்னா 3 காரியங்கள். 1, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். 11வது அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது. நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிருங்க. கையில பேனா வச்சிருந்தீங்கன்னா பைபிள்ல அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? வறட்சியை வருவித்தேன். ஏன் பலனற்று போனோம்? ஏன் பலனை இழந்தோம்? எங்கே இழந்தோம் என்பதை கண்டுபிடிச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். முதல்ல நம்ம இழந்திருக்கோங்கிறத என்ன செய்யணும்? அதை முதல்ல ஒத்துக்கிடணும். நம்ம முதல்ல இழந்து நிற்கிறோங்க. இழந்ததை ஒத்துக்கொண்டு எங்க இழந்தோங்கிறத கண்டுபிடிக்கணுங்க. இல்ல நான் எப்போதும் போல எழும்புவேன்னா எழும்ப முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் எங்கே நம்முடைய பலனை இழந்து நிற்கிறோம்? ஏன் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை? நம்ம பிரயாசங்களுக்கு ஏன் பலன் கிடைக்கல? சில நேரத்தில் கர்த்தரே அந்த வறட்சியை கட்டளையிட காரணம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது. என் வீடு பாழாய் கிடக்கிறது. அருமையான பின்னணியத்தை பாஸ்டர் சொன்னாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்து அந்த தேசத்திலே குடியிருக்கும் பொழுது விக்கிரக வழிபாட்டிற்கும் பாவத்திற்கும் இடம் கொடுத்த பொழுது ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரித்தும் மனம் திரும்பல. அவர்கள் எப்பொழுதும் போலவே அவர்கள் விக்கிரக வழிபாட்டிலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களை தேவன் 70 வருஷம் பாபிலோனுக்கு என்ன செய்வார்? அனுப்பி விடுவார். நீங்கள் சிறைப்பட்டு போவீர்கள். சொன்னது போலவே முதலாவது வடக்கு ராஜ்யம் போனது, பின்பு தெற்கு ராஜ்யமும் சிறைப்பட்டு போய்விட்டது. இப்பொழுது அவர்கள் நல்லா கவனிக்கணும். ஆலயத்தை இழந்தார்கள், தேசத்தை இழந்தார்கள், ஆலயத்தையும் இழந்தார்கள், தங்கள் சொந்த தேசத்தையும் இழந்து இன்னொரு தேசத்திலே அகதிகளாய் போனார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்க, அகதிகளாய் போகிறவர்களுக்கு என்ன உரிமை உண்டு? என்ன உரிமை உண்டு? ஒரு உரிமையும் இல்லை. இன்றைக்கும் இந்தியாவிலே பல அகதிகள் இருக்கிறார்கள். தூத்துக்குடிக்கு பக்கத்துல இலங்கை தேசத்திலிருந்து வந்த அகதிகள் குடியிருக்கிற ஒரு இடம் இருக்கிறது. நான் அங்கே கடந்த நாட்களில் போய் பார்க்க போயிருந்தேன். தமிழ் பேசுகிறார்கள், தமிழர்கள் தான். ஆனால் அவர்கள் யார்? அகதிகள். எந்த விதமான எந்த ஃபெசிலிட்டிஸும் அவர்களுக்கு கிடையாது. தங்கள் உரிமைக்காக அவர்கள் போராட முடியாது. அகதிகள். ஆமென், ஸ்தோத்திரம். கட்டப்பட்டவர்களாய், அடக்கப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதை பார்த்தேன். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாட்டி
குடத்தை எடுத்துட்டு போய் 4 வழி சாலையில மறிச்சிருந்து லாரிய. ஆமென், அப்படிதானே? ஆமென். அவ்வளவு பேர் சேர்ந்து 4 வழி சாலையில போய் ரோட்டை மறிச்சு கண்டெய்னர் லாரி எல்லாம் நிறுத்தி வர சொல்லு கலெக்டர். என்ன ஒரு உரிமை! நம்ம தேசத்துல பிறந்து வளர்ந்ததுனால நமக்கு என்ன உரிமை, என்ன தோத்திரம்! ஆனா அகதிகளாய் போனால் எந்த ஒன்றும் இல்லையே. இப்படித்தான் அகதிகளாய் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் போனார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு இறங்கினார். அவர்களை மீண்டும் தங்கள் தேசத்துக்கு கொண்டு வந்தார். மீண்டும் ஆலயத்தை கட்டுவதற்கான வழிகளை திறந்தார். ஐயா சொன்னாங்க, கோரேசின் ஆவிய கர்த்தர் எழுப்பினார். ஸ்தோத்திரம். செருபாபேல் ஆமென் ஆண்டவர் எழுப்பினார். எஸ்ராவை எழுப்பினார். இவர்கள்லாம் எழும்பின பொழுது ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். நல்லா கவனிக்கணும், ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். கட்ட ஆரம்பித்த பொழுது சல்பனா தொபியா போன்றவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? எழும்பிட்டாங்க. எழும்பி இவர்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகளை செய்து போராட்டங்களை உண்டாக்கி அதை தடுத்து போட்டார்கள். ஆலயத்தை என்ன செஞ்சிட்டாங்க? கட்டி முடிக்க விடல, தடுத்து விட்டார்கள். உடனே இவர்கள் ஆலயத்தை கட்டுவதை விட்டுவிட்டு தங்களுக்கு வீடுகளை கட்ட, தங்கள் காரியங்களை செய்ய போய்விட்டார்கள். இப்பொழுது ஆகாய், சகரியா என்கிற 2 தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆமென் நம்முடைய தேசத்திலே ஆமென் கிராமங்களிலே பட்டணங்களிலே நிறைய சபைகள் இப்போ எழும்பி இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அந்த சபைகள் எல்லாம் தேவன் விரும்புகிற சபைகளாக அல்ல, ஆமென் பாழாய் கிடக்கிறது. பாழாய் கிடக்கிறது. வெளியே பார்ப்பதற்கு நன்றாயிருப்பது போல தெரிகிறது, ஆனால் சபைகள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. ஸ்தோத்திரம். சபைகளுக்குள்ளே தேவ பிரசன்னம் இல்லை, தேவ மகிமை இல்லை. கடந்த நாளில் ஒரு சபைக்கு 3 நாள் பிரசங்கிப்பதற்காக போயிருந்தேன். அங்கே போன பொழுது முதல் நாள் உபவாச ஜெபத்திலே பிரசங்கித்தேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. இரவிலே பிரசங்கித்தேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. சனிக்கிழமை பிரசங்கித்தேன், உணர முடியவில்லை. சனிக்கிழமை இரவு முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கதறினேன், ஆண்டவரே என்னால் உம்முடைய பிரசன்னத்தை இந்த ஆலயத்தில் உணர முடியவில்லை, இந்த ஊழியத்தில் உணர முடியவில்லை. ஆண்டவரே ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீரப்பா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலன்னா எங்களால் இதுல நிற்கவே முடியாது, இதுல நிற்கவே முடியாது. இந்த இடத்துல நின்று பேசுறோம்னா 100% ஆவியாண்டிய பலன் இல்லாம இதுல நின்று பேச முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராத்திரி கதறினேன். கதர்னதுல அழுததுல காய்ச்சலே வந்துட்டு எனக்கு ஃபுல் நைட் ஃபீவர். ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியலையே. இரவில் ஆவியானவர் என்னோடு பேசினார். என்றைக்கோ இந்த சபையை விட்டு நான் போய்விட்டேன், என்றைக்கோ நான் போய்விட்டேன். உன்னை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? இறுதி எச்சரிப்பு கொடுப்பதற்காக. இரவில் ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். உன்னை நான் கொண்டு வந்ததற்கு காரணம் இறுதி எச்சரிப்பு கொடுப்பதற்காக. விளக்கு தண்டை நீக்கி விடுவேன், எச்சரி. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில எச்சரிப்பின் செய்தியை கொடு. மகிமை இழந்து நிற்கிறாய், அபிஷேகத்தை இழந்து நிற்கிறாய், தேவ பிரசன்னத்தை இழந்து நிற்கிறாய், எச்சரி. காலையில ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை பிரசங்கித்தேன். அந்த பாஸ்டருக்கு என் மேல ரொம்ப கோபம் வந்துச்சு. மதியம் என்ன அவர் பார்க்கவும் இல்லை, பார்க்க விரும்பவும் இல்லை, போயிட்டாரு. சாப்பிட்டானா இல்லையா ஒன்றும் கேட்கல. அன்னைக்கு சாயந்தரம் போய் மதியம் போய் நான் படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மீட்டிங்கை ராத்திரியை முடிச்சுட்டு நான் கிளம்பும் போது அந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை கொஞ்சம் ஹேட் பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொஞ்சம் காணிக்கையை கொடுத்தாரு. நான் காணிக்கை ஆண்டவர் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் வந்துட்டேன். திரும்ப ஒரு தடவை வருவீங்களான்னு கேட்டார். இனி நான் உங்க சபைக்கு வரமாட்டேன் என்று சொன்னேன். கொஞ்ச நாட்களுக்குள்ளே அவர் மரித்து போக, மகன் குடும்பம் டிவோர்ஸ் ஆக, அந்த சபை சிதறி போனது. தேவ பிள்ளையே, எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்காவிட்டால் சிதறடிக்கப்படுவோம். தன்னுடைய சொந்த ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார் நம்மை. ஆவிக்குரிய காரியத்தை விளையாட்டா எடுத்துறாதீங்க பிளீஸ். சபையை விளையாட்டா எடுத்துறாதீங்க. இது விளையாடுகிற இடம் அல்ல. ஆமென். இன்றைக்கு சபைகள் விளையாடுகிற இடமாக, சண்டை பண்ணுகிற இடமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என் வீடு பாழாய் கிடக்கிறது. வெளியே பார்ப்பதற்கு அருமையான பில்டிங்,
வெளியே பார்ப்பதற்கு அழகான கட்டிடங்கள், ஜனங்கள் அழகாய் வருகிறார்கள், அருமையான பாடல், இசை எல்லாம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை தவிர. இன்றைக்கு எத்தனையோ சபைகள் தேவ பிரசன்னம் இல்லாமல், தேவ மகிமை இல்லாமல் பாழாய் கிடக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால்தான் அந்த சபை பலனற்று போகிறது. அங்கே போகிற மக்கள் பலனற்று போகிறார்கள். இன்றைக்கு ஆமென், அங்கே எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் அங்கே தேவ கிரியை இல்லாமல் போகிறது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஸ்தாபனத்தில் திரும்ப ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, சபைகள் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, திரும்ப ஒரு அக்கினி விழுவதாக, திரும்ப இந்த ஸ்தாபனத்தை இந்த தேசத்தில் கர்த்தர் தூக்கி நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுவீங்களா? சந்தோஷமா சொல்லுவீங்களா? எப்படிலாம் பாழாய் போயிச்சு தெரியுமா இன்னைக்கு சபைகள்? லூக்கா 11:17 வாசிக்கும் பொழுது, லூக்கா 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் பாழாய் விழுந்து போகும். எந்த வீடு விழுந்து போகும்? என் வீடு பாழாய் போகிறது, என் வீடு பலனிழந்து நிற்கிறது. காரணம் என்ன? இன்றைக்கு ஒரு மனம் இல்லாமல், சபைக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல், ஒரு மனம் இல்லாமல், சபைகளுக்குள்ளே சண்டையும் பிரச்சனையும் போராட்டங்களும் இருக்கிறபடினால் இக்கபோத்தாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம எந்த அளவுக்கு ஒரு மனமா ஒற்றுமையா இருக்கிறோமோ அந்த அளவு நாம் வலிமை உள்ளவர்கள். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அலை சொல்லுவோமா? ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், ஒரே ரத்தத்தினாலே பானம் பண்ணுகிறோம், ஒரே பரிசுத்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். நாம் சகோதரர்கள், நாம் ஒரே குடும்பம். ஒரு ஆமென் சொல்வீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. சபைக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் வராதபடி, எந்தவித குழப்பங்கள் வராதபடி கர்த்தர் ஒரு மனதை தருவாராக. ஹல்லேலூயா. தனக்கு தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்ன செய்யாது? நிலை நிற்காது. தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக வீடு இடிந்து போக, அநேக வீடு பாழாய் போக காரணம் அங்கே சண்டைகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், பொறாமைகள், கசப்புகள். கர்த்தர் இதெல்லாம் மாற்றி நம்முடைய சபைகளுக்குள்ளே சமாதானத்தை தருவாராக. சபைகள் சமாதானம் பெற்று வளருவதாக, சபைக்குள்ளே தேவ சமாதானம் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க, ஒருவரை ஒருவர் தூக்கிவிட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 நாளாகமம் 30:7 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு துரோகம் பண்ணின, கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களை போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் பாழாய் போறதுக்கு ஒப்பு கொடுத்தாரா? துரோகம். துரோகம் இருக்கிறதுலே பயங்கர வேதனை வந்தது. நம்பிக்கை துரோகங்க. இன்னைக்கு பாருங்க, திருமணம் நடக்குது, மரிக்கும் வரை, உயிருள்ள வரை பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியாக இருப்பேன், உனக்கே கணவனாக இருப்பேன் என்று ஒப்பு கொடுத்த அநேக குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. தேவ சித்தத்தின்படி ஜெபித்து ஏற்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே டிவோர்ஸ் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவு சபைக்குள்ளே குடும்பங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. குடும்பத்திற்குள்ளே துரோகங்கள் உண்டாகிறது. மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், புருஷனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். சபைக்குள்ளே இருந்து கொண்டே சபைக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், போதகருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், ஊழியருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இவைகளை மாற்றுவாராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி எழுப்புறதுக்கு படுற பாடு, சபையை கட்டி எழுப்புறதுக்கு படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு கிரயம் செலுத்தி சபையை கட்டி எழுப்புகிறோம். ஒரு யூதாஸ் இல்லாதபடி கர்த்தர் காப்பாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீர்களா? துரோகம் பண்ணின யூதாசுகளை கர்த்தர் தொடுவாராக. கூட இருந்தே குளிபறிக்கிறவர்கள் மாறுவார்களாக. ஒரு விஷயம் நான் யோசித்த, எனக்கு அது ஆச்சரியமா இருக்குது. ஆமென். பேழைக்குள்ளே
எல்லா பறவைகள் எல்லா மிருகங்களையும் தேவன் வர சொன்னார். பேழைக்குள்ள எல்லா பறவைகள் எல்லா மிருகங்கள் வந்தது. பேழை அழகாக பாதுகாப்போடு இருக்கிறது. நான் கற்பனையாக சொல்லுகிறேன், ஒரு நாள் காலையில நோவா எழும்பும் பொழுது சத்தம் கேட்கிறது, டக்கு 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 டக்குன்னு. உள்ள போய் பார்த்தா மரங்கொத்தி என்ன செஞ்சிட்டு இருக்குது? பேழைய கொத்திக்கிட்டு இருக்குது. பேழைய கொத்திக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொத்தி முடிச்சிச்சுன்னா தண்ணி எல்லாம் எங்க வந்துடும்? பேழைக்குள்ள வந்துடும். நான் ஒரு கற்பனையா யோசிக்கிறேன். உடனே அதை பிடிச்சு ஒரு 65 அல்லது ஒரு சூப்பு போடாம அதையும் பாதுகாத்தான். அதனாலதான் இன்னைக்கு மரங்கொத்தி இருக்குது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அந்த மரங்கொத்தி கிட்ட போய் சொல்லியிருப்பான், ப்ளீஸ் மரத்தை என்ன செய்யாத, கொத்தாத, நம்ம எல்லாருக்கும் ஆபத்து, உள்ள இருந்தே டேமேஜ் பண்ணாத. ஐயா, வெளியே இருந்து 1000 பிரச்சனை வருது, ஃபேஸ் பண்றோம். சபைக்குள்ள வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல ஐயா. வெளியே இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நின்னு அடிக்கிறோம். வந்து பாருடா, நீ நான் இந்த ஊர்ல தாண்டா பிறந்தேன், நான் இந்த மண்ணில் தாண்டா பிறந்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் தூத்துக்குடிக்காரங்க, கொஞ்சம் அப்படித்தான் இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? அதுக்கு மேல அபிஷேகத்தையும் வச்சுட்டாரா, அது அப்படித்தான் இருக்கும். டே, நாங்களும் இந்த இந்தியாவில் பிறந்தவங்கடா, இந்திய மண்ணில் வளர்ந்தவங்கடா நாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, வெளியே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்றோம். வந்து பாருடா நிக்கிறோம். எவனாலையும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியல. ஏத்த அவ்வளவு ஒண்ணு மனம் திரும்ப இல்லாட்ட சாவுறான், ஒண்ணு மனம் திரும்புறான் இல்லாட்ட சாவுறான். ரெண்டுல ஒண்ணுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்ன சத்தமே வரல? என்ன இனி ரெண்டுல ஒண்ணு தானே. ஒண்ணு மனம் திரும்புவோம் இல்லாட்ட போட்டுருவாரு. சோத்திரம். அந்த காலங்கள்லாம் முடிய போகுது. கிருப காலம், கிருப காலம், கிருப காலம் எல்லாம் முடிய போதுங்க. ஒண்ணு மனம் திரும்புவோம் இல்லாட்ட போட்டுருவாரு. வெளியே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நின்னு ஃபேஸ் பண்றோம். ஆனா சபைக்குள்ள வர்ற பிரச்சனை எங்களால தாங்க முடியல ஐயா. எனக்கு ஒரு முறை நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. சர்ச்சுக்குள்ள வந்த பிரச்சனை இல்ல, வெளியே வர்ற பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சிட்டோம். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம ஆஸ்பத்திரியில் கிடக்கு. நெஞ்சு வலி வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, கவலைப்படாதீங்க பாஸ்டர். இதே வார்த்தையை நாங்க உலகமெங்குமே சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க பாஸ்டர், எல்லாம் நல்லபடியா நடக்கும். உலகமெங்கும் போய் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற நாங்க நெஞ்சு வலியில போய் ஐசியூல கிடக்கிறதுக்கு காரணம் எங்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே. எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் எவ்வளவுதான் தூக்கி விட்டாலும் சில நேரத்தில் எதிர்த்துட்டாங்கன்னா சமாளிக்க முடியலையே, எங்களால சமாளிக்க முடியலையே. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கள மன்னிக்கிறோம், அவங்க செய்த பாவங்களை மன்னிக்கிறோம், பிள்ளைகள் பாவங்களை மன்னிக்கிறோம், அவங்கள பாதுகாக்கிறோம். ஆனா எங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தா விட மாட்டேங்காங்களே. அவங்கள மன்னித்து திரும்ப நாங்க தூக்கி விடுறோம். ஆனா அதே பிரச்சனை எங்க குடும்பத்தில் வந்தா எங்களை ஒண்ணுலாம ஆக்கிடுறாங்களே. தயவு செய்து உங்க போதகரோடு தோள் கொடுத்து நில்லுங்கள். எத்தனை பேர் இதை ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? தயவு செய்து உங்கள் போதகரோடு தோள் கொடுத்து நில்லுங்கள். அப்பதான் நீங்க நிலை நிற்க முடியும். நான் நினைக்கிறேன் இந்த மரங்கொத்தி கிட்ட போய் சொல்லியிருப்பான், ப்ளீஸ் மரங்கொத்தி என்ன செய்யாத, கொத்தாத, கொத்தாத. கொத்துனா எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். இன்றைக்கு சில மரங்கொத்திகளும் சபைக்குள்ளே இருக்கிறது. உள்ள இருந்துகிட்டே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள். வெளியே இருந்து வருகிற 1000 பிரச்சனை ஃபேஸ் பண்ணிடலாம், உள்ள வர்ற கேன்சரை சமாளிக்க முடியல. வெளியே இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அடிச்சு நொறுக்கிறோம், ஆனா உள்ள வர்ற கேன்சரை ஆள் காலி பண்ணிருத. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இதை மாற்றுவாராக. சந்தோஷமா ஒரு நிலை சொல்வீர்களா? ஆமென், ஸ்தோத்திரம். துரோகம் பண்ணுகிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள் ஸ்தோத்திரம் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கும் சபைக்கும் போதகருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். அன்றைக்கு ஒரு ஆயுததாரி சொன்னான், யோனத்தானை பார்த்து, உம்முடைய மனதில் இருக்கிறபடி செய்யும், உமக்கு பின்னாடி நான் வருகிறேன். அப்படிப்பட்ட தலைவர்களை, விசுவாசிகளை கர்த்தர் எழுப்புவாராக. அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புவார்களாக. கைகளை உயர்த்தி நல்ல ஒரு அலே சொல்லுவோமா? துரோகங்கள் மாறுவதாக. மத்தேயு 21:13 வாசிக்கும் பொழுது, ஆமென், ஏன் பாழாய் போகிறது? மத்தேயு 21:13 வாசிக்க கேட்போம். 21:13. என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது. என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். என்ன ஆக்கிட்டீங்க?
கள்ளர் குகையாக்கி. கள்ளர் குகைன்னா கொள்ளையடிச்சதெல்லாம் கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்கிற இடத்துக்கு பேர் என்னது? கள்ளர் குகை. அவர் சொல்றாரு, என் வீடு ஜெப வீடுங்க. தெய்வ பிள்ளையே, எந்த வீடு எந்த சபை ஜெப வீடா இருக்குதோ அது நிச்சயமா கள்ளர் குகையா இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எந்த சபையில ஜெபம் இருக்குதோ, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த ஸ்தாபனத்துக்கு ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன். உங்க சபையில ஆராதனை இருக்குதோ இல்லையோ, பாட்டு இருக்குதோ இல்லையோ, பிரசங்கம் இருக்கோ இல்லையோ, உங்க சபையில ஜெபம் இருக்கணும். உற்சாகமா அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏன்னா என் வீடு ஜெப வீடு. எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் சபையில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் சபை ஜெபத்துல இருக்கணும். ஜெபிக்கிறவங்க எப்போதும் சபையில இருக்கணும். ஆவியானவர் என்னோடு கூட இதை குறித்து பேசினார். 24 மணி நேரம் ஜெப அறை ஏற்படுத்து என்று. ஆமென். ஒரு 24 மணி நேரம் ஜெப அறை ஏற்படுத்தி, பகல்ல பெண்கள், ராத்திரி ஆண்கள், கிட்டத்தட்ட 6 வருஷமா ராத்திரி பகலா ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. பகல்ல பெண்கள் வருவாங்க, ராத்திரி ஆண்கள் வருவாங்க. டைம் டேபிள் போட்டு கொடுத்திருக்கிறோம். 24 hours. ஆமென். 6 வருஷமா ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. தினமும் அதிகாலை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. உபவாச ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரம். பல ஜெபங்கள், வித்தியாசமான ஜெபங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபையில எப்போது ஆட்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுங்க. எப்ப சர்ச்சுக்கு வந்தாலும் அங்க ஆட்கள் ஜெபம் பண்றதை பார்க்கணும். அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சர்ச்சில் போய் ஸ்டேஜில் ஒரு ஓரமா உட்கார்ந்து மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா ஒரு 4 hours ஜெபத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா சனிக்கிழமை ஒரு 4 மணி நேரம் ஜெபத்தில் உட்கார்ந்துருப்பேன். ஆமென். வெளியே தெரியாது. ஆமென். ஒரு ஓரமா உட்கார்ந்து பல நேரங்கள் இரவு 12, 1, 2 மணி வரைக்கும் என் மனசு ஆற வரைக்கும் அங்கே உட்கார்ந்துருப்பேன். ஹல்லேலூயா. என் மனசுல போதும், சரி வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற எண்ணம் வர்ற வரைக்கும் அங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். சனிக்கிழமை எங்கேயும் போக மாட்டேன். இப்படி ஏதாவது கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு மட்டும் சில நேரத்தில் போயிட்டு இருக்கிறேன். மற்றபடி சனிக்கிழமை அதிகமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஏனென்றால் அடுத்த நாள் ஜனங்கள் வருவார்களே, தேவையோடு வருவார்களே, கண்ணீரோடு வருவார்களே, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வருவார்களே. ஒருத்தர் கூட வெறுமையாய் போயிடக்கூடாதப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பேன். ஒருத்தர் கூட வெறுமையாய் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நம்பி வர்றாங்கப்பா. இங்க போனா கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும், இங்க போனா அற்புதம் நடக்கும், இங்க போனா சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி ஜனங்கள் வர்றாங்களே, ஒருத்தரையும் வெறுமையாக அனுப்பிடாதீங்கப்பான்னு சொல்லி எத்தனையோ இரவுகள் உட்கார்ந்து கதறி கொண்டிருப்பேன். அடுத்த நாள் வந்து புல்பீட்ல நின்னா கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். ஜனங்களோடு அவர் இடைபடுவார். நான் செய்ய முடியாததெல்லாம் ஆவியானவர் செய்வார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சனிக்கிழமை எங்கேயும் போக மாட்டேன். யார் கூட கூப்பிட்டாலும் போக மாட்டேன். வெளியே போக மாட்டேன். எங்கேயும் போக மாட்டேன். ஆமென். தேவ சமூகத்திலே உட்கார்ந்திருப்பேன். 12 மணி, 1 மணி, செல்லத்துல 2 மணி. ஆமென். ராத்திரி 2 மணி நேரம் தான் செல்லத்துல தூங்குவேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனை முடிஞ்ச பிறகு நல்லா தூங்குவேன். நல்லா தூங்குவேன். சந்தோஷமா தூங்குவேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எந்த எந்த சபை ஜெபிக்குதோ அந்த சபை ஃபயரா இருக்கும். அந்த சபை ஃபயரா இருக்கும். சோத்திரம். சபைக்குள்ள எது இருக்கோ இல்லையோ, மீண்டும் ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு ஜெப அக்கினி திரும்ப சபைக்குள்ளே ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆமென். இல்லன்னா சபை கள்ளர் குகையாயிரும். ஜெபம் இருந்தா தான் சபை பரிசுத்தமா இருக்கும். எப்போதும் ஜெபம் இருந்தாதான் சபையில தேவ மகிமை இருக்கும். நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா அடுத்தது கள்ளர் குகையாக மாறிடும். ஸ்தோத்திரம். சபைக்குள்ள அநேக தேவையில்லாத காரியங்கள் உள்ள நுழைஞ்சிரும். சபை எப்பொழுதும் ஃபயரா இருக்கணும். அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். என்ன திட்டம் இருக்கோ சபையில ஜெப திட்டம் தான் முதல்ல இருக்கணும். ஆமென். சபையில ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஜனங்களை ஜெபிக்க வைக்கணும். தோத்திரம். ஒரே மாவு தான். இட்லி, ஆமென், இட்லிங்கிறோம், தோசைங்கிறோம், இடியாப்பங்கிறோம், வித்தியாசமா பேரை வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரே ஜெபம் தான். ஆனா ஜெபத்துக்கு ஏகப்பட்ட பேரை வச்சு நடத்திக்கிட்டே இருப்பேன். அக்கினி உபவாச ஜெபம், ஆமென், புசியாமலும் குடியாமலும் ஜெபம், வல்லமை உபவாச ஜெபம், இப்படி ஒரு 15 பேரை வச்சிருக்கிறேன். ஆமென். சோத்திரம். மொத்தத்துல உபவாச ஜெபம்னா ஒருத்தனும் வர மாட்டான்.
உபவாச ஜெபம்னா ஒருத்தனும் வர மாட்டான். இதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்னா, அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? திறப்பின் வாசல் என்ன செய்யணும்? ஆமா, என்னத்தையாவது ஒண்ணு போடணும். போட்டாதான் நம்ம ஆளுக்கு அன்னைக்கு வருவான். ஜெபம் தானே, ஃபயர் ஃபாஸ்டிங் பிரேயர். இன்னைக்கு ஃபயர் ஃபாஸ்டிங் பிரேயரா? அல்லேலூயா. இப்படி புதுசு புதுசா பேரை வச்சு எப்படியாவது ஜனங்களை ஜெபிக்க வச்சிருவோம். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? முத நானும் என் மனைவியும் ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருப்போம். யாருமே இருக்க மாட்டாங்க. சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்னா நாங்க 2 பேர் தான். 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12:30 வரைக்கும் 2.5 மணி நேரம் சாலிடா உட்கார்ந்து இருப்போம். 2.5 மணி நேரம் நாங்க 2 பேர் தான் இருப்போம். ஆரம்ப நாட்கள் விசுவாசிகள் கிடையாது. ஆனா அந்த டைம்ல நாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். இதுல எத்தனையோ நாட்கள், சில மாதங்கள் இப்படிதான் நடந்துச்சு. ஒரு நாள் ஆமென் 10 to 12 ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் என் மனைவியும் கிளம்புறோம். அப்ப என் மனைவி கேட்கிறா, நம்ம 2 பேர் தானே இருக்கோம், ஏன் இப்படி கத்தி கதறீங்க? ஏன் இவ்வளவு சத்தம் உங்களுக்கு? நான் சொன்னேன், ஒரு 200 பேர் இருக்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு ஜெபத்தை நடத்தினேன். அல்லேலூயா. இப்பவும் நான் இதுல ஒரு 10,000 பேர் இருக்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கேன். ஆமென். இது ஒரு 10,000 பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வெறியில பேசிட்டு இருக்கேன். நான் ஒண்ணு இல்லாம இருந்த ஆட்கள்டே பேசின ஜெபம் பண்ண ஆள்னா, வெறும் கேமரா முன்னாடி உட்கார்ந்து 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ற ஆள்னா, உங்களை கண்டா விடுவேனா? அல்லேலூயா. உற்சாகமா அல்லே சொல்லுங்க பாப்போம். பிறகு 2 பாட்டி வந்தாங்க, 2 தாத்தா வந்தாங்க, 2 குழந்தை வந்தாங்க. அவங்க 11 மணிக்கு தூங்கிடுவாங்க. தோத்துறோம். இதை வச்சு நாங்க பல வருஷம் உபவாச ஜெபத்தை நடத்திக்கிட்டே இருந்தோம். யார் வந்தாலும் வராட்டாலும் சனிக்கிழமை நான் என் மனைவி 2.5 மணி நேரம் உபவாசத்துல உட்காருவோம். இப்போ உபவாச ஜெபத்துக்கே ஒரு 700-800 பேர் வர்றாங்க. ஃபாஸ்டிங் பிரேயருக்கே 700 வந்துடுறாங்க இப்போ. ஆமென். சரியா ஜெபித்தோம்னா ஜனங்கள் ஜெபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. உற்சாகமா அல்லே சொல்லுங்க பாப்போம். திங்கக்கிழமை 12 மணி நேரம் ஜெபம் வச்சிருக்கிறேன். காலையில 7 to ராத்திரி 7 12 மணி நேரம் அங்க உட்கார்ந்துருப்பேன். நான் 12 hours அப்படியே உட்கார்ந்துருப்பேன். 12 மணி நேரம் அதுல உட்கார்ந்துருப்பேன். திங்கக்கிழமை 12 மணி நேரம் ஜெபத்தை ஏற்படுத்தி தான் வந்திருக்கிறேன். சோத்திரம். முத எதையாவது ஒரு ஜெப திட்டத்தை போட்டுக்கிட்டே இருப்பேன். அமாவாசை ஜெபமே, ஆமென் சோத்திரம், பௌர்ணமி ஜெபமே, வேற ஒண்ணு இல்ல, கிடைக்க மாட்டேங்கி. அல்லேலூயா. தோத்திரம். அந்த ஜெபன் ஒரு 50 பேர் அங்க கூட்டு போறது, இந்த ஒரு ஜெபன் வேன்ல ஒரு 10 பேர் அங்க கூட்டு போறது, செபிக்க வச்சுக்கிட்டே இருந்தா எவனும் பேசவே மாட்டான். நம்ம ஆட்களை பிஸியா வைக்கணும். நீங்க கொஞ்சம் உட்கார்ந்தா உட்கார விளையாட எழும்பிடுவான். அல்லேலூயா. எப்போதும் பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வந்தா 10 திட்டம் வச்சிருப்பாரு. எங்க பேருக்காரோ தெரியல அப்படின்னு இப்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு போன உடனே 10 திட்டத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன். ஒருத்தரையும் வேற எதையும் சிந்திக்கவே விட மாட்டேன். அல்லேலூயா. அவங்களை எப்போதும் பிஸியா வச்சிருப்பேன். பாருங்க, என் லீடர்ஸ், டாப் லெவல் லீடர்ஸ் 24 பேர் இருக்காங்க. 24 பேரையும் பிஸியா வச்சிருப்பேன். ஆமென். 200 லீடர்ஸ் இருக்கிறாங்க. 200 பேரையும் பிஸியா வச்சிருப்பேன். எப்போதும் அவங்களை எதையாவது செய்ய வச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? அப்பாடா, நம்ம பாஸ்டர் நல்ல பாஸ்டர் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளை தேடுவாரு. நல்ல பாஸ்டர். கள்ளர் குகையாயிரும், கள்ளர் குகையாயிரும். 24 மணி நேரம் சர்ச்சு ஃபங்க்ஷன் ஆகணும். எத்தனையோ கோயில்களில் 24 மணி நேரம் பூசை நடந்துகிட்டு இருக்குது. நாம ஆவிக்குரியவர்கள் சொல்றோம், அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்றோம். ஏன் நம்ம சபை பூட்டி கிடக்குது? ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷனுக்கு பிறகு சபைக்குள்ள மாற்றங்கள் வரப்போகுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சபைக்குள்ள மாற்றம் வரப்போகுது. ஸ்தாபனத்தில் மாற்றம் வரப்போகுது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் நம்ம பலனை இழக்கிறோம்? ஏன் சபை பலனை இழந்து நிற்குது? பிரயாசத்துக்குரிய பலன் ஏன் இல்ல? கர்த்தர் அதை பாழாக்கி போடுகிறார். கர்த்தர் அதை இடித்து போடுகிறார். பிரயாசத்துக்கான பலன் நமக்கு கிடைக்காதபடி ஊதி போடுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனி சபையின் மேல ஒரு அக்கறை வருவதாக. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்க தேவனுடைய ஆலயம். அதை குறித்து நான் அந்த டாபிக்ல போக விரும்பல. அந்த பலிபீடத்தை குறித்து பேசுறதுக்கு இப்ப எனக்கு டைம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே தேவனுடைய ஆலயங்கள். பலிபீடத்தை செப்பனிட்டால் அக்கினி வரும். பலிபீடத்தை செப்பனிட்டால் அக்கினி வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்வீங்களா?
ஒவ்வொருவரும் உங்களுக்குன்னு ஒரு பலிபீடம் இருக்கு, குடும்ப பலிபீடம் இருக்குது, சபை என்கிற பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்தை சரிப்படுத்தினால், இன்னைக்கு நான் சொல்றேன், பலிபீடத்தை செப்பனிடுங்கள், அக்கினியை காண்பீர்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பலிபீடம் இருக்குது, குடும்பம் என்கிற ஒரு பலிபீடம் இருக்கிறது, சபை என்கிற ஒரு பலிபீடம் இருக்கிறது. இந்த பலிபீடங்கள் செப்பனிடப்படுமானால் திரும்ப ஒரு எழுப்புதல் அக்கினியை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஏன் நம்முடைய பலனை நாம இழக்கிறோம்? ஏன் பூரண பலனை பெறல? நம்ம பிரயாசத்துக்கு ஏன் பலன் கிடைக்கல? சங்கீதம் 78:46. சங்கீதம் 78:46 வாசிக்க கேட்போம். அவர்களுடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். எங்க கொடுத்துட்டாரா? புழுக்களுக்கும் வெட்டுக்கிளிகளுக்கும் பலனை கொடுத்துட்டார். ஏன் அப்படின்னா, அதே அந்த 78ஆம் சங்கீதத்திலேயே அதற்கான 3 பதில் அங்கேதான் இருக்குது, வேற எங்கேயும் போக வேண்டாம். ஏன் புழுக்களுக்கும் வெட்டுக்கிளிகளுக்கும் விளைச்சலை கர்த்தர் விட்டு கொடுத்தார்? பிரயாசத்தின் பலனை ஏன் கொடுத்துட்டார்? ஏன் நமக்கு பலன் கிடைக்கல? அதே 78ஆம் சங்கீதத்துல 40வது வசனத்தை முதல்ல வாசிங்க. எத்தனையோ தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் உண்டு. ஓகே. அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். என்ன செய்தார்களா? விசனப்படுத்தினார். தயவு செய்து பேசுங்க. என்ன செய்தார்களா? விசனப்படுத்தினார்கள். தேவனை விசனப்படுத்தினார்கள். விசனப்படுத்துறதுனா என்ன? அது ஒரு செய்தி. யார் யாரெல்லாம் விசனப்படுத்தினார்கள் பைபிள்ல, அதனால அவங்க எப்படி பலனை இழந்தாங்க, அது ஒரு பெரிய செய்தி. அங்க போக வேண்டாம். மொத்தத்துல தேவனை என்ன செய்தார்கள்? விசனப்படுத்தினார்கள். இரண்டாவது 78:41 அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்தார்கள்? பரீட்சை பார்த்து மட்டுப்படுத்தினார்கள். எப்படிலாம் பரீட்சை பார்த்தாங்க, எப்படிலாம் மட்டுப்படுத்தினாங்க, அது ஒரு செய்தி. 78ஆம் சங்கீதம் 42ஆம் வசனம். அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போன கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க ஐயா. ஏன் வெட்டுக்கிளிகளுக்கு கொடுத்தார்? ஏன் பலன் நமக்கு கிடைக்கலன்னா 3 காரியம். ஒன்று, கர்த்தரை விசனப்படுத்தினார்கள், கர்த்தரை மட்டுப்படுத்தினார்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். தேவ பிள்ளையே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த நன்மையை ஒருபோதும் மறக்காதே. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியுது தவிர, இதுக்கு முன்னாடி கர்த்தர் நமக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரே, எங்க போனீர்னு கேட்கிறோமே, இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோங்க. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், இதுவரைக்கும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இதுவரைக்கும் நம்மை கைவிடாதவர் இனிமேலும் நம்மை கைவிட மாட்டார். இதுவரை நமக்கு அற்புதம் செய்தவர் இனிமேலும் நடத்துவார். அவர் செய்த நன்மை என்ன செஞ்சிடக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. எத்தனையோ நாட்கள் கார்ல போகும்போது, பிளைட்ல போகும்போதெல்லாம் என் கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்து இவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறீங்கப்பா. 4 பேர் மதிக்கிற இடத்துல வச்சிருக்கிறீங்கப்பா. ஒரு காலத்துல குடும்பம் என்ன மதிக்கல, ஊரார் மதிக்கல, படிச்ச ஸ்கூல் மதிக்கல, பாவம் நிறைந்த வாழ்க்கை. எங்க அப்பா என்ன 3 தடவை வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறாங்க. எங்கேயாவது போய் செத்துருடா, நீ இருக்கிறதுனால எனக்கு வேதனையும் கேவலமா இருக்குடா, நீ செத்துட்டான்னு நான் சொல்லிடுவேண்டான்னு சொல்லி என்னை 3 தடவை வீட்டை விட்டு துரத்துனாங்க. ஆனாலும் கர்த்தர் என் மேல் இரக்கமா இருந்து என் பாவங்களை மன்னித்தார். என்னை 3 தடவை வீட்டை விட்டு துரத்திருக்காங்கன்னா நான் இப்ப எங்க அப்பா எவ்வளவு வேதனைப்படுத்திருப்பேன். நான் படிச்ச ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், உன் காலில் வேணா விழுற இந்த ஸ்கூலை விட்டு போயிருந்தாரு. அப்ப அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பாடுபடுத்திருப்பேன் பாருங்க. இப்படி ஒண்ணுக்கும் உதவாதவனா, கேடு கட்டவனா, சோத்திரம், அப்படியே போதையை போட்டு மணிக்கணக்கா ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து, எங்க உட்கார்ந்து இருக்கணும்னு தெரியாம உட்கார்ந்து இருந்தவனா, ஒரு பாஸ்டர் மகனா, கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்ன அப்பா எடுத்து இன்னைக்கு ஊழியக்காரனா மாத்தி இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறத நினைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? எத்தனையோ நாட்கள் ராத்திரி எழும்பிட்டேன்னா கர்த்தர் செய்த நன்மையை நினைச்ச உடனே உட்கார்ந்து அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். விடிய வரைக்கும் ஜோம் பண்ணுவேன், நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
எழும்பிட்டேன், ராத்திரி எப்பாவது எழும்பிட்டேன்னா ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகள் எப்படிலாம் நடத்தி வந்தார், எப்படிலாம் பாதுகாத்தார், எப்படிலாம் உயர்த்தினார், எப்படிலாம் தப்புவித்தார், அதை நினைச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் உயிர் உள்ள நாளெல்லாம் கர்த்தர் செய்த நன்மையை நான் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா எனக்கு நல்ல ஒரு ஜெபிக்கிற மனைவியை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, நல்ல தலைமைத்துவத்தை கொடுத்து, பொறுப்புகளை கொடுத்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்துறார் என்றால் 100% என் மேல் அப்பா வச்ச கிருபை மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஆமென். பலனை பெறாமல் போயிருவீங்க, பலனை பெறாமல் போயிருவீங்க. எப்போது நன்றி உள்ளவர்களாயிருங்க. பலச மறந்துடாதீங்க அம்மா, பலச மறந்துடாதீங்க, கடந்த காலத்தை மறந்துடாதீங்க, எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்பதை மறந்து விடாதிருங்கள். தேவ பிள்ளையே, வெட்டி எடுக்கப்பட்ட குழியை மறந்து விடாதே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? இன்னைக்கு 4 பேர் சேர்ன்னு சொல்லலாம், மேடம் சொல்லலாம், பாராட்டலாம். ஆனா நாம ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இருந்த பொழுது என்னை தேடி வந்த தெய்வம் அவர் அல்லவா, என்னை தூக்கி எடுத்த தேவன் அவர் அல்லவா, இன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என்னை நிறுத்தினவர் என் தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. உற்சாகமா அல்ல சொல்லுங்க பாப்போம். நன்றி கெட்டவர்களாய் போய்விடாதிருங்கள், முறுமுறுக்கிறவர்களாய், எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறவர்களாய், எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை குறை சொல்லுகிறவர்களாய், எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை குறை சொல்லுகிற அந்த ஆவி நம்மை விட்டு விலகுவதாக. எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்க. எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கையை தட்டி நல்ல அந்நிய பாஷையில எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். பெரும்பாலும் எங்க ஊழியத்துக்கு போனாலும் டிரைவரை நான் கூட்டு போக மாட்டேன். ரொம்ப ஒருவேளை உடல்நிலை சரியில்லை அல்லது 8 மணி நேரம் 10 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்குதா மட்டும்தான் டிரைவரை கூட்டு போவேன். 4 மணி நேரம் 6 மணி நேரம் ஓட்டினா கூட தனியாவே போவேன். பாட்டை கேட்டுக்கிட்டு, ஆராதிச்சுக்கிட்டு, தூச்சிக்கிட்டு, ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு, சிலத்துல சத்தமா காருக்குள்ள யாரும் இல்லாட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா யாருக்கும் தெரியாதுல்ல, அப்படியே கையில காருக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஆண்டவரை துதிச்சு சிலத்துல சத்தமா ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றைக்கோ கொரோனாவுல செத்திருக்கணும், இன்னைக்கு கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறார். என்றைக்கோ அந்த விபத்துல மரித்திருக்கணும், உயிரோடு வைத்திருக்கிறார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஏன் பலனற்று போகிறோம்? ஏன் பிரயாசத்துக்கு பலன் கிடைக்காமல் போகிறது? மார்க் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்தது. அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. நிலத்தில் முள் இருந்தது, அது வளர்ந்து பலன் கொடாதபடி என்ன செய்தது? நெருக்கி போட்டது. இந்த முள்ளு என்னன்னு 18ஆம் வசனத்துல அவரே சொல்றார். அது முள்ளுனா என்னன்னு அவரே விளக்கம் கொடுக்கிறார். வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஏன் பலனற்று போகிறோம் தெரியுமா? 3 காரியம். உலக கவலை. எல்லாரும் சொல்லுங்க. உலக கவலைங்க. கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையெல்லாம். உற்சாகமா ஒரு ஆமீன் சொல்வீங்களா? நாம சுமக்கிற வரைக்குத்தான் அது நம்முடைய கவலை. அப்பா பாதத்துல இறக்கி வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு அது அவருடைய பிரச்சனை. ஒரு ஆமீன் சொல்வீங்களா?
இப்போ ஆண்டுடைய சமூகத்துல வைக்கிற வரைக்கும் தான் அதை நம்ம சுமக்கணும். அவர் சமூகத்துல இறக்கி வச்சுட்டா அதுக்கு பிறகு அது நம்ம பிரச்சனை இல்லை, அது அவருடைய பிரச்சனை. அவருடைய ஞானத்தின்படி அவருடைய வல்லமையின்படி அதை டீல் பண்ணுவார். நீங்க சுமக்கிற வரைக்கும் தான் உங்க அறிவை பயன்படுத்தி உங்க ஆற்றலை பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஆனா எப்போ உங்க கவலைய உங்க பாரத்தை ஆண்டுடைய சமூகத்துல வைக்கிறீங்களோ, ஆமென், அன்னாள் சொல்லுகிறாள், என் இருதயத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், ஊற்றி விட்டேன். ஆமென், தன் இருதயத்தை ஊற்றி விட்டான். போகும்போது சமாதானத்தோடு போனா. ஒரு அடையாளம் சொல்லட்டுமா? உங்க பாரத்தை உங்க கவலையெல்லாம் வச்சிட்டீங்கன்னா இனம் புரியாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னா இன்னும் நீங்க பாரத்தை கவலைய தேவ சமூகத்துல என்ன செய்யல, இறக்கி வைக்கலன்னு அர்த்தம். நீங்க இறக்கி வச்சிட்டீங்கன்னா உங்க இருதயத்துல என்ன வந்துடும்? சத்தமா சொல்லுங்க, தேவ சமாதானம். ஒரு ஆமேன் சொல்வீங்களா? இன்றைக்கு அநேகர் சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? தங்கள் பாரத்தை தங்கள் கவலைகளை தாங்களே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல சிலர் இறக்கி வச்சுட்டு போகும்போது திரும்ப தூக்கிட்டு போறாங்க. கன்வென்ஷனுக்கு வரும்போது கொண்டு வந்து இங்க ஜெபத்துல ஆராதனையில செய்தியில இறக்கி வச்சுட்டு போகும்போது திரும்ப தூக்கி அப்படியே கொண்டு போயிடுறது. இங்க இறக்கி வச்சது தான். உற்சாகமா இல்லை சொல்வீங்களா? இந்த இடத்துல எதெல்லாம் இறக்கி வைத்தீர்களோ, எதையெல்லாம் சொல்லி ஜெபித்தீர்களோ, இனி சமாதானத்தோடு போ என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ சமூகத்தில் வைத்துவிட்ட நீங்கள், உங்க பாரங்கள் கவலைகளை வைத்துவிட்ட நீங்கள் இங்கிருந்து சமாதானத்தோடு போங்க. கர்த்தர் அதை பொறுப்படுத்தி விட்டார். இரண்டாவது, நம்ம பலன் கொடுக்க முடியாம போறதுக்கு காரணம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பணம் தேவை, கட்டாயம் பணம் தேவை. ஆண்டவர் நமக்கு நிறைய பணத்தை தருவார். ஒரு நாட்கள்ல கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் பண மயக்கம், ஐஸ்வர்ய மயக்கம் இன்றைக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், அதை குறித்தே பிரசங்கம், அதை குறித்தே ஆசை, அதை குறித்தே விருப்பம். பணம் 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 பணம். நான் சொல்றேன், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எத்தனை கோடி நாளும் கர்த்தரால தர முடியும்னு நான் விசுவாசிக்கிறேங்க. ஆமென். பணத்துக்காக தவறான வழியில போக கூடாது. பிழையாம போல கூலிக்கு, ஆமென், அடிமையாக கூடாது. பணத்தின் பின்னால் போக கூடாது. பணம் நம்ம பின்னாடி வரணும். ஒரு நாள் நாம பணத்தின் பின்னாடி என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த கேயாசி போனது போல, பொருளாசை பண ஆசையில போய், ஆமென், அவனுடைய குஷ்டரோகத்தை இவன் வாங்கிக்கிட்டது போல இன்றைக்கு அந்த ஆசைப்பட்டு போய் பணம் 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 பணம், ஆமென், அதையே தேடி ஓடி பணம் கிடைச்சிடும், நாகமானின் குஷ்டரோகமும் வரும். நல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. ஜனங்கள் பணம் தர்றாங்க, ஆமென், ஊழியத்துல நிறைய பணத்தை கொடுக்கிறோம், ஆமென், ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பாராக. அவையெல்லாம் தேவ நாம மகிமைக்காக பயன்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மை ஆண்டவர் செக் பண்ணுவார். நிறைய பணத்தை தந்து சோதிப்பார், பணமே இல்லாமலும் சோதிப்பார், கையில காசே இல்லாமையும் நம்மை சோதிப்பாரு. நிறைய பணத்தை நம்ம கிட்ட தந்தும் என்ன செய்வாரு? இந்த ரெண்டையும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எவ்வளவு பணம் தந்தாலும் அதை எதற்காக தந்தாரோ அதற்காக மட்டுமே பயன்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு அல்லே சொல்வீங்க பாப்பமா. நல்ல கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஊழியத்தை தாங்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆயிரங்களை கொடுத்தவர்கள் லட்சங்களை கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஸ்தாபனத்தின் மூலமாய் அநேக சபைகள் கட்டப்படுவதாக, அநேக மிஷனரிகள் தாங்கப்படுவார்களாக. அல்லேலூயா. இதுவரை நீங்கள் செய்ததை விட இந்த ஆண்டு 10 மடங்கு செய்ய கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கையை தட்டி ஆவியில நிறைந்து இதுவரை செய்ததை விட 10 மடங்கு செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாலே சொல்வீங்களா? பணத்தின் பின்னாடி நம்ம போயிடக்கூடாது, ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போயிடக்கூடாது, நாகமானுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. ஆமென். அவரையே சார்ந்திருப்போம். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். எத்தனை தேவை அவர் சந்திக்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கு அநேகர் பண விஷயத்திலே, ஆமென், வழி விலகி போகிறார்கள்.
அநேகர் பண விஷயத்திலே வழிவிலகி போகிறார்கள், ஐஸ்வர்யத்தினால் மயக்கப்படுகிறார்கள், ஐஸ்வர்யத்தினால் வழி தப்பி போகிறார்கள். தேவ பிள்ளையே, ஜாக்கிரதையாயிருப்போமாக. எங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா, ஒரு சோப்பு முடிஞ்சதுன்னா அந்த மீதி இருக்கிற சோப்பை புது சோப்போடு ஒட்ட வச்சு அந்த சோப்பை யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்பாட்ட கேட்பேன், அதான் முடிய போத தூர போட்டான்னு. காணிக்க பணம்டான்னு சொல்லுவாங்க. அது தேஞ்சு போயிருக்கும், அதை இன்னொரு சோப்போடு ஒட்ட வச்சுதான் அதை யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன காரியத்திலே சொல்லுவாங்க, இது காணிக்க பணம்டா, இது காணிக்க பணம்டா, இது காணிக்க பணம்டா. திரும்ப திரும்ப சொல்லி 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 அவன் காணிக்க பணம், அதுக்கு உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையை இன்றைக்கு வரைக்கும் கரைபடாத கைகளாய் கர்த்தர் வைத்துக் கொண்டார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர்ட்ட சொல்லுவேன், 1000 தாங்க, 1000 கொடுக்கிறேன். லட்சமா தாங்க, லட்சமா கொடுக்கிறேன். கோடி கோடியா தாங்க, கோடி கோடியா நான் கொடுக்கிறேன்ப்பா. எனக்கு கொடுக்கிறதுக்குன்னே தாங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், உற்சாகமாலே சொல்லுங்களேன். கடந்த வருஷம் மட்டும் எங்க ஸ்தாபனத்துக்கு ஊழியங்களுக்கு 28 லட்சம் எங்க சபையிலிருந்து கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. 28 lakhs எங்க ஸ்தாபனத்துக்கு மட்டும் கொடுத்தேன். அது போக மிஷனரிகளுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு, என்னை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 40 lakhs 1 yearல கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் எனக்கு ஆசை, இன்னும் கொடுக்கணும், இன்னும் நிறைய கொடுக்கணும், இன்னும் ஊழியத்தை தாங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களுக்கு நான் சொல்றேன், வர்ற பணத்தெல்லாம் கொண்டு போய் அந்த பேங்க்ல போடணும், இங்க வட்டி வாங்கணும், அங்க போடணும் நினைக்காம ஆமென் விதைங்க, நிறைய ஊழியத்துல நிறைய விதைங்க. நல்ல அறுவடைய கர்த்தர் உங்களுக்கு தருவார். நல்ல அறுவடைய கர்த்தர் தருவார். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை இவ்வளவு தூரம் அவர் பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார்னு. மூத்த பையனை ஆண்டவர் ஊழியத்துல நல்லா பயன்படுத்துறார். நான் இல்லாத நேரத்தெல்லாம் ஊழியத்தை பார்த்துக்கிறான். என்னுடைய 2வது பையன் யூகேல படிச்சுட்டு இருக்கிறான். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். ஆச்சரியமா எங்க குடும்பத்தை நடத்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சாக்கடையில கடந்த இவனுக்கா இவ்வளவு மேன்மை, ஒன்றுக்கும் உதவாத வீட்டை விட்டு துரத்தப்பட்டவனுக்கா இவ்வளவு ஆசீர்வாதம். என் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றேன், டேய் கர்த்தருக்காக வாழ்ந்துருங்கடா, கர்த்தருக்காக வாழ்ந்துருங்கடா, கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்துருங்கடா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். திரும்ப திரும்ப பிள்ளைகள்கிட்ட சொல்றேன், பணத்துக்கு பின்னாடி போயிடாதீங்க, புகழுக்கு பின்னாடி போயிடாதீங்க, வசதிக்கு பின்னாடி போயிடாதீங்க, அப்பா இயேசுவுக்கு பின்னாடி போங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் ஒருவேளை இருந்தாலும் இல்லாட்டாலும், ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஊழியத்தை செய்யுங்க. அடிக்கடி சொல்ல, வந்தா சேர்த்துக்க, இல்லைன்னா பரலோகத்துல பாத்துக்க. என்ன எப்ப என்ன நடக்கும் என்ன செய்ய முடியாது, அவ்வளவுதான். வந்தா சேர்த்துக்க, பாஸ்டர் மாட்ட சொல்லிட்டு வருவேன், வந்தா சேர்த்துக்க, இல்லைன்னா பரலோகத்துல அவ்வளவுதான். அவ்வளவுதான். ராத்திரி பகலா ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எப்போ ஓட்ட நிற்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அழைத்தவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். அதற்காகத்தான் ஓடுகிறோம், அதற்காகத்தான் ஓடுகிறோம். உற்சாகமா இல்லையே சொல்லுங்க பாப்போம், சந்தோஷமா இல்லையே சொல்லுங்க பாப்போம். சாப்பாட்டுக்காக ஓடல, பணத்துக்காக ஓடல, அழைத்த அழைப்புக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ நாட்கள் பெட்ரோல் பல்க் பக்கத்துல காரை நிப்பாட்டி தூங்கி இருக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல காரை நிப்பாட்டி தூங்கி இருக்கிறேன். அதுக்கு மேல ஓட்ட முடியாது. ராத்திரி பகலா ஒரு மாசம் குறைஞ்சது 5 முழுர ஜெபம் அல்லது 7 முழுர ஜெபம் ஓடிட்டு இருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அதற்காக என்னை பலப்படுத்தினாரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இனி இந்த ஸ்தாபனத்துல அப்படி ஒரு வேகத்தை கர்த்தர் அதிகப்படுத்துவாராக. இன்ஜின் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுவதாக. இந்த சபையின் ஊழியங்கள் வேகமாவதாக. ஊழியக்காரர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா. எங்க ஊர் பாஷையில சொல்றேன், வெறித்தனமா செய்யணும். செஞ்சா எப்படி செய்யணும்? ஊழியத்தை வெறித்தனமா செய்யணுங்க. இல்லாட்டா விட்டுட்டு போயிடணும். சும்மா போட்டுக்கிட்டு நானும் ஒரு ஊழியக்காரனா இருக்கேன் என்ன பேருக்கா? செஞ்சா நச்சுன்னு செய்யணுங்க, இல்லைன்னா ஊழியத்தை விட்டு போயிடணும். எங்களுக்கு பாஸ்டர் ராஜாமணி அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க தலைவர் செஞ்சா நல்லா செய், இல்லாட்டா பெட்டிக்கடை வைக்க போம்பாரு. அல்லேலூயா. சும்மா நானும் ஒரு ஊழியக்காரன் சிங்கி அடிச்சிட்டு இருக்காதம்பாரு. அதெல்லாம் சொல்லி சொல்லிதான் எங்க மைண்ட்ல ஏத்துனாங்க. வெறிய ஏத்துறது அவங்க தான். மூத்த போதகர்கள், கணத்திற்குரிய மூத்த போதகர்கள் திரும்ப 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 டீச் பண்ணி ஓடு ஓடு ஓடுன்னு எங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
உங்களுக்கும் ஆண்டவர் நல்ல தலைவர்களை தந்திருக்கிறார். இந்த தலைவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்துறாலே சொல்லுங்க பாப்போம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சை, இன்னைக்கு பயங்கரமான ஒரு போராட்டம். இச்சை, லஸ்ட் பயங்கரமா இருக்குது. கடைசியா சொல்லி முடிக்க போறேன். யெசபேலின் ஆவி இதுவரை இல்லாத அளவு சபைகளுக்குள்ள இறங்கி விளையாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் விழுறது இச்சையில, அநேக தேவ பிள்ளைகள் விழுகிறது இச்சையில. லஸ்ட், யெசபேலின் ஆவி பயங்கரமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. சபைகளுக்குள்ளே இன்றைக்கு பயங்கரமாய் ஒரு இச்சையின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்ல கவனிங்க, முடிக்க போறேன். எலியாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணது, யெகூக்களை கர்த்தர் எழுப்புவாராக. யெசபேலை மேற்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. யெசபேலின் ஆவியை மேற்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி, இச்சையின் ஆவி இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் கொடூரமா இருக்குது, கொடூரமா இருக்குது. பயங்கரமான வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, இச்சையின் ஆவி, யெசபேலின் ஆவி, தாறுமாறுகளின் ஆவி, கள்ள தொடர்புகளை உண்டாக்குகிற ஆவி, இவைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா நிர்மூலமாக்கப்படணும். உற்சாகமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் யெகூக்களை எழுப்புவாராக. யெசபேலை ஜெயிக்கிறவர்களை எழுப்புவாராக. பினேகாஸ்களை கர்த்தர் எழுப்புவாராக. பினேகாஸ்களை கர்த்தர் எழுப்புவாராக. யெகூக்களை கர்த்தர் எழுப்புவாராக. இந்த ஸ்தாபனத்துல பினேகாசுகள் எழும்புவார்களாக, யெகூக்கள் எழும்புவார்களாக. ஸ்தோத்திரம். யெசபேலை நிர்மூலமாக்குகிற வல்லமை, அந்த அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் ஊற்றப்படுவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம பலனை இழந்து போகாமல் இருக்க கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். யாவரும் எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். 2 அல்லது 3 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. ஆமென். யெசபேலை மேற்கொள்ளுகிற வல்லமை, இச்சையின் ஆவிகளை, விபச்சார ஆவிகளை, வேசித்தன ஆவிகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என் மேல அப்படி ஒரு அபிஷேகம் வைக்கப்படுவதாக. ரகா வகா ஹம ஹபா லபா ரபா ஷபா ரபா ரபா லபா ரபா திகா தனா கதா ரகா ரகா லகா ஷகா ரகா தனா கபா லபா ரபா ரபா. யெகூ மேல இருந்த அபிஷேகம், யெகூ மேல இருந்த அபிஷேகம் ஹல்லேலூயா எங்க மேல ஊற்றப்படுவதாக. glory be to God, glory be to God. பினேகாஸ்களை எழுப்பும் ஐயா, பினேகாஸ்களை எழுப்பும் ஐயா, யெகூக்களை எழுப்பும் ஐயா. ஓ ரபா சந்தரபா கரபா. எத்தனையோ பெரிய தேவ மனிதர்கள் செய்ய முடியாததை செய்கிறவர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஓ ரபா சங்கரபா. கையை தட்டி ஆவியில நிறைந்து அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு அபிஷேகம், அப்படி ஒரு அபிஷேகம் இந்த ஸ்தாபனத்தில் ஊற்றப்படுவதாக. இந்த ஸ்தாபனத்தில் ஊற்றப்படுவதாக. இந்த ஸ்தாபனத்தில் ஊற்றப்படுவதாக. சந்தரபரபா ரபலபா ரிபனமா. யெசபேலை மேற்கொள்ளுகிற வல்லமை, யெசபேலை ஜெயிக்கிற வல்லமை, ஓ விபச்சார ஆவி, வேசித்தன ஆவிகளை மேற்கொள்ளுகிற வல்லமை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சங்கபலபரபா தூரபலபலபா சங்கபலபா கரபா. தேவ பிள்ளையே, ஆமென். போராட்டத்தின் மத்தியில, ஆமென், இச்சைகளை, பண ஆசைகளை, பெருமையை மேற்கொள்ள முடியாதபடி போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இப்போ ஒரு அபிஷேகம் வருது, இப்போ ஒரு அபிஷேகம் வருது. கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது, கட்டு உடையுது இயேசுவின் நாமத்தில். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. ஷக ரபா 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 ரிகா தனா கபா ரபா ரிபா ரபா லபா ரபா ஷக லக ரக ரபா. நல்ல நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி receive in the name of Jesus. சங்கபலவா கரவலவா. ஹalleluya, ஹalleluya. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. பண ஆசை எங்களை விட்டு விலகுவதாக. ஓ ஹalleluya. பொருளாசை விலகுவதாக. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை விலகுவதாக. சங்கபரபா. ஆமென். இந்த கடைசி காலத்துல இந்த விபச்சார ஆவி, இந்த வேசித்தன ஆவி, ஆமென், இந்த யெசபேலின் ஆவி பயங்கரமாய் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சிம்சோன்களை குறிவைக்கிறது, யெகூக்களை குறிவைக்கிறது, அபிஷேகத்தின் மேல குறிவைத்திருக்கிறது. அநேக தங்கள் அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இந்த ஸ்தாபனத்தின் மேல், இங்க இருக்கிற ஊழியர்கள் மேல், இங்க இருக்கிற விசுவாசிகள் மேல், ஆமென், ஆமென், கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை ஊற்றுவீராக. சங்கபரபா கரபலபா. ஹalleluya.
ஹalleluya. தேவ ஜனமே கவனமா இருங்க. கடைசி காலம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதற்கு முன்பாக ஒரு பின்மாரியை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு எழுப்புதலை ஸ்தாபனங்களை தரப்போகிறார், சபைகளை தரப்போகிறார். உங்க ஸ்தாபனம் அதற்கு ஆயத்தமாவதாக, எழுப்புதலுக்கு ஆயத்தமாவதாக, பின்மாரிக்கு இந்த ஸ்தாபனம் ஆயத்தமாவதாக, சபைகள் ஆயத்தமாவதாக, இந்த ஸ்தாபன தலைவர்கள் ஆயத்தமாவார்களாக. ஹalleluya.